இப்போவும் நாளைக்கு வந்து அவர் என்ன சொல்ல போறாரு? சதி பண்ணிட்டாங்க, என்னை வர வைக்காம பண்ணிட்டாங்க. அவர் என்ன நாளைக்கு காட்ட போறாருன்னா, பாத்தியா என்ன சொன்னல, இந்த ஜனங்களை தானே, இந்த ஜனங்க சாவுக்கு காரணம் தானே என்ன சொன்னேன், அந்த ஜனங்களே வந்து நிற்க வச்சிட்டேன் பாத்தியா. இந்த கரூரில் நான் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாகணும், பெரிய இடத்துல ஜெயிச்சாகணும். அதற்கு அங்கே போய் ஒரு வெயிட்டான ஒரு சீனை கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அலைஞ்சாங்க இவங்களோட இதில். அங்கே என்ன ரோட் ஷோ வேண்டியிருக்கு உங்களுக்கு தெரியாது. இன்னொரு பிரச்சனை பாருங்கள், அரசாங்கம் அன்று என்ன கேட்டது? ஊருக்கு வெளியில் கூட்டத்தை நடத்து, பொதுக்கூட்டம் மாதிரி நடத்து, பிரச்சனை இல்லை, இதானே அரசாங்கம் சொன்னது. இதைத்தானே நீ சதின்னு சொன்ன. இன்னைக்கு அதை தானே செய்ய போகிறாங்க. ஊருக்கு வெளியில் 10 ஏக்கர் இடம், அந்த இன்னைக்கு அரசு செலவு நடக்கும், அரசு செலவு நடக்கும், அவ்வளவுதான். அதாவது நான் வந்து பைசா செலவு இல்லாமல் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போகணும். இப்போ கவர்மெண்ட் இருக்குது, அதனால கவர்மெண்ட் செலவில் நடத்துகிறேன், அதானே நீங்கள் சொல்ல வர்றது. இத்தனைக்கு பிறகும் நம்மளால் பழி போட முடியும், இத்தனைக்கு பிறகும் நம்மளால் அந்த இடத்துல போய் ஒரு அரசியல் நடத்த முடியும்னு ஒரு சூழல் இருக்கு இல்லையா. அதை நினச்சி தான் வைத்திருச்சலார். சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்க போவர் அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாளை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கரூர் செல்ல இருக்கிறார் விஜய். ஒரு ரோட் ஷோ மாதிரி திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. 6700 காவலர்கள், இவ்வளவு காவலர்கள் தேவைப்படுதா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொரு புறம் ஏற்கனவே அசம்பாவிதம் நிகழ்ந்த ஒரு பகுதி, அங்க மீண்டும் போறாரு, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், சதி செய்திருக்கிறார்கள்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டது அந்த இடத்துல, தவைக்காவல் சொல்லப்பட்ட விஷயங்கள். இப்போது அரசு நியமன பதவியும் 32 பேருக்கு தேர்வு செய்து கொடுக்குறோம் அப்படின்றதும் செய்தியா வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது நம்முடைய பார்வைங்கிறதுக்கு முன்னாடி தவேகாவை காயப்படுத்தாமல் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிற கூட்டணி கட்சிகளே இந்த போக்கை ரசிக்கல. ரொம்ப கடுமையான எதிர்வினையை சிபிஎம் வச்சுட்டாங்க. இந்த தகவல் வந்த போதே வச்சுட்டாங்க. சுப்ராயன், எம்பி சுப்ராயன் சொல்லியிருந்தாரு, ஆதவன் தீட்சண்யா சொல்லியிருந்தாரு. ஆதவன் தீட்சண்யெல்லாம் எந்த அளவு கடுமையாக இருந்தாருன்னா, இனிமே போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகாதீங்க, ஏதாவது போய் கும்பலில் போய் செத்து போயிட்டா பதவி கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அது ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடு. இந்த போக்கில் இருந்து இன்னொன்று, இந்த விசாரணை ஆரம்பத்திலேருந்து அதை கவனிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கூட்டம் அரசின் தோல்வியினால ஏற்பட்ட மரணம் இல்லை. இப்போது ஒரு கள்ளச்சாராய மரணம், அதுக்கு அரசு காம்பன்சேஷன் கொடுக்குதுன்னு வச்சுப்போமே, அது அரசாங்க அமைப்பினுடைய ஒரு தோல்வி. கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பு சரியாக செயல்படலை, அதனால கள்ளச்சாராயம் விற்றுருக்காங்க, இறந்து போயிருக்காங்கும் போது அரசாங்கம் தன்னுடைய தோல்விக்கு பணம் தருது. இது கரூர் சம்பவத்திலையும் அரசாங்கம் அரசு நிதியை கொடுத்துருக்காங்க அப்படின்றதான பார்க்குறோம். அரசு நிதியை கொடுத்து இல்லை, அது அந்த இதில் கூட அதுவே தப்பு தான். பட் அந்த சமயத்தில் நம்ம அன்றைய சூழலில் நம்ம பார்க்கும்போது என்னென்னா, ஒரு நடிகரை பார்க்குற ஆர்வத்தில் ஜனங்க போயிருப்பாங்க, முண்டி அடிச்சுக்கிட்டு. அதை வழக்கமாக நடக்குது இல்லையா ஒரு சினிமாக்காரங்களை பார்க்குறதுக்கு. ஈவன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், அந்த பைக் ஓடுற பையனுக்கு கூட ஆயிரக்கணக்கில் கூட்டம் திரண்டுது. அந்த வகையில் அதை கொடுத்துருக்கலாம். ஆனால் அரசு இழப்பீடு தருவது அப்படிங்கிறது பெரும்பாலும் அரசாங்கத்தினுடைய, அது கட்டாயம்னு எப்போ வரும்? ஒரு அரசாங்கம் தன்னுடைய இதில் தோல்வி அடைஞ்சிருக்கு, ஒரு தீம் பார்க்கில் மக்கள் இறந்து போகிறாங்கன்னா தீம் பார்க்கினுடைய தரத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களுக்கு இருக்குது. ஏதோ ஒரு வகையில் அந்த கம்பெனிக்கு இருக்குனாலும் அந்த கம்பெனியை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குங்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் அரசு பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டியதுக்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. வேலை எப்போ கொடுப்பாங்க? ரொம்ப பெரிய பிரச்சனை. இப்போ ஒரு 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 ஆணவ கொலை நடக்குது, இப்போ அஜித் கோயில் காவலர் அவர் வந்து போலீஸ்னால அந்த கொலை போலீஸ்னால அது நடக்குதுன்னு உறுதியான பிறகு, ஐயந்திரி பெற நிரூபிக்கப்பட்ட பிறகு, அல்லது வந்து ஒரு தலித்து நான் தலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதில் ஒருத்தரை வந்து கொலை பண்ணிடுறாங்கும் போது அவங்கள அந்த பதவியை கொடுக்கறதுக்கு பின்னாடி இருக்கிற பொருள் என்னன்னு சொன்னால், அரசாங்கம் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அவன் மேலே இருந்த அவனை ஒரு ஒரு கீழ்ஜாதி ஒருத்தனை நான் மதிக்க மாட்டேன், ஏன்னா அவன் கூட என் பொண்ணியாக இருக்கணும், என் பையன் ஏன் இருக்கணுங்கிறதுல தானே இந்த கொலையை பண்ணேன், நான் அவங்களோட ஸ்டேட்டஸை உயர்த்தி காட்டுறேன் பாருன்னு ஒரு பதவியை கொடுக்குறீங்கன்னா, அரசு ஒரு பதவியை தருதுன்னா, அரசாங்க வேலை கொடுக்குதுன்னா அதுக்கு ரொம்ப வலுவான காரணங்கள் இருக்கணும். அதர்வைஸ் இந்த மற்ற எல்லாரும் குறிப்பிட்டதை போல ஒரு போட்டித் தேர்வுங்கிறது பலருடைய பல்லாண்டு கால கனவு. வேலை வெட்டிக்கு போகாமல் +2 முடித்த பிறகுலேருந்து எந்தெந்த எக்ஸாம் எழுதலாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி படிப்பை படித்து அதுக்காக தயாரிச்சுக்கிட்டு, இன்னொன்று போட்டித் தேர்வுனா நம்ம ஜஸ்ட் லைக் தட்னு போய் அடுத்த வருஷம் ஏப்ரலில் நடக்கும் எழுதி இதில் காலங்காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எழுதிட்டு இருக்காங்க. இல்லை, அது நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வரணும், நீங்கள் எழுதணும், எழுதின பிறகு அது எப்போ ரிசல்ட் வரும்னு தெரியாது,
ரிசல்ட் வந்தால் அதில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது, இன்டர்வியூ இருக்கும் அதுக்கு முன்னாடி. அதுக்கு நடுவில் ஒரு 2 பேராவது கேஸ் போடுவாங்க. அந்த கேஸ் விட்ரா பண்ணுறது அது வந்து பல லட்சம் மாணவர்கள் இந்த நம்பிக்கையில் தான் கல்வி கற்க வெளியில் வர்றாங்க. இதில் ஒரு 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 நடிகர் அப்போதைக்கு எல்லாரும் குறிப்பிட்டது தான். ஒரு நடிகரை பார்க்க வந்ததுனால் அவரை தான் பார்க்க வந்தோம், அவர் பேசுறதை கேட்க வர்றோங்கிறதுல இல்லை. என்னைக்கு பார்க்க போகிறோம் விஜய், என்னைக்கு பார்த்தா தானே உண்டு அப்படின்னு வந்ததா தான் எல்லாரும் சொன்னாங்க. அதன் பிறகு நடந்த நேர்காணல்கள் ஈவன் இவங்க காம்பன்சேஷனே கூட ஒரு அசாத்திய நெருக்கடிக்கு பிறகு தான் கொடுத்தாங்க. புறாவை அழுத்தம் வந்து அரசு தரப்புல இருந்து 10 லட்ச ரூபா கொடுத்த பிறகு அவர்களும் 20 லட்ச ரூபா அந்த அது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி அவங்க அப்போதும் அந்த காம்பன்சேஷனை நியாயமா செய்யல, நேரடியா போய் ஆறுதல் சொல்றதுக்கு இது பண்ணல. இன்ஃபேக்ட் முதல் முறையா வரலாற்றில் முதல் முறையாக ஒரு இழப்பை சந்தித்த குடும்பத்தை கூப்பிட்டு வச்சு பார்த்தாங்க. இந்த தொடர் குற்றங்களுக்கு இதுல இன்னொரு மிஸ்டேக் கொண்டு பண்ணாங்க. அதாவது அம்மா கஸ்டடியில் இருக்கிற பையனுக்கான முடிவுகளை வந்து அப்பாவை எடுக்க வச்சு அவர்கிட்டேருந்து வாங்கியிருந்தாங்க. அம்மா கஸ்டடியில் இருக்க பையனுக்கு பணத்தை வாங்குறதுக்கா எதுக்குன்னு தெரியல. அவங்க அப்பாவோட அக்செப்டன்ஸ் வாங்கியிருந்தாங்க. எதுக்காகன்னு தெரியல. உச்சநீதிமன்ற தரப்புக்கு போன பெட்டிஷனுக்கு கேஸ் போடுறதுக்கு. ஆமாம், அவங்க அப்பாவை இது பண்ணியிருந்தாங்க. அவங்க அம்மா எனக்கு தெரியவே தெரியாது, அவங்க அப்பா பையனோட எந்த வளர்ப்பினுடைய எந்த இடத்துல அவர் பங்கேற்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களோட அலட்சியம், போதாமை, இதெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. இப்போ நடத்துறது அவர் எதனால அதை செய்கிறாருன்னா, இந்த கரூரில் நான் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாகணும், ஒரு பெரிய இதில் ஜெயிச்சாகணும். அதற்கு அங்கே போய் ஒரு வெயிட்டான ஒரு சீனை கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அலைஞ்சாங்க. அவர் கரூர் போகும்போது வழக்கமாகவே சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்த மாதிரி ஒரு காட்சி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒன்று இருக்கும், பைப்பில் தண்ணி வராமல் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அந்த அரசியலில் இருக்கிற ஹீரோ வந்தாலும் ஒரு 20 அம்பாசிடர் கார் வரும், நீ பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு 10 சுமோ வரும், ஒரு 100 பேர் பின்னாடி இல்லாமல்லாம் வரமாட்டாங்க. அவங்க ரொம்ப சாதாரண காட்சியை பிரம்மாண்டமாக பண்ணுறதுனால இவர் கரூர் போகும்போது அந்த அந்த பயணம் வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த முடிவை எடுக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அங்கே இருக்கக்கூடாது. அடுத்ததா இப்போவும் கூட பாருங்கள், அந்த இடத்தில் ஆறுதல் அங்கே செய்தி அவங்கள போய் நாங்கள் உண்மையிலே இழந்துட்டோம், எங்கள் மக்களுக்கு சர்வீஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு ரோடு ஷோ, எதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு யோசிச்சு பாருங்க. அது எல்லாமே என்னன்னா, முன்பு நான் பணத்தை செலவு பண்ணாம பிரச்சாரம் நடத்தணும். இல்ல அவர்கள் சொன்ன செய்திகள் அது வந்து அது கதைகளாகவும் இருக்கலாம், அது வந்து அவதூறுகளாகவும் இருக்கலாம். அவங்க வந்து எங்களை போக விடலை, காவல்துறை வச்சு தடுத்தாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுக்கல, நாங்கள் வந்து எத்தனையோ முறை வந்து மீண்டும் கரூருக்கு செல்ல யோசிச்சு வச்சோம், ஆனால் வந்து எங்களுக்கான அவகாசம் இல்லை, காலம் இல்லை, போலீஸ் வந்து அனுமதி கொடுக்கல, இப்படி பல விஷயங்கள் முட்டுக்கட்டை போட்டாங்க அன்றைய அரசாங்கம்லாம் பல விஷயங்கள் சொல்றாங்க. இப்பயும் அதை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? இல்லை, இந்த எபிசோடோட ரொம்ப வர்ஸ்ட் பார்ட் அதுதான். அதை உண்மையில் ஒரு அத்தகைய ஒரு நடவடிக்கை இருந்ததுன்னா, அந்த ஏர்போர்ட்டில் எத்தனை பத்திரிகையாளர்கள், வழக்கமாக இவங்க சினிமாலே காட்டுறது என்ன, ரொம்ப பெரிய அநீதி நடந்ததுன்னா அந்த அநீதியை எப்படி வெளியில் கொண்டு வருவாங்க கதாநாயகர்கள், மீடியாட்ட கொண்டு வருவாங்க இல்லையா? முதலமைச்சர் சீட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி மீடியாட்ட கொண்டு வருவாங்க. இவரை தேடி மைக்கு போணுச்சு, அன்னைக்கு சொல்லலையே நான் கரூர் போக தயாராக தாங்க இருந்தேன், என்னை அரசாங்கம் அனுமதிக்கல, அன்னைக்கு சொல்லலையே. சரியா தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தானே, 3 நாள் முன்னாடி தானே சொன்னார். அதான் அடுத்த நாள் பிரச்சாரம் ஓய்து முதல் நாள் தானே சொன்னார் என்னை சதி பண்ணி தடுத்தாங்கன்னு. நடுவில் அந்த மாதிரி இவர் ஒன்றும் விளக்கமே கொடுக்கலையே. ஏன் அன்னைக்கு அந்த மௌனம் ஏன் இருந்துச்சு? ஒரு பதவி அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் உண்மை உங்கள் வாயிலேருந்து வருமா? இந்த கேள்வி நான் கேட்கலாம்ல. ரொம்ப எளிமை. நீங்கள் மக்களுக்கான அரசியல் நடத்துறீங்கன்னா ஒன்று அந்த பதில் மக்களுக்காக உங்களுக்கு வந்திருக்கணும். நீங்கள் உங்களுக்காக அரசியல் நடத்துறீங்கன்னாலும் என் பேரில் கரை இல்லைன்னு நீங்கள் அன்னைக்கே சொல்லியிருக்கணும். தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் எந்த சொல்லும் சொல்லாமல் கரெக்டாக அந்த பிரச்சாரம் முடியும் போது வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்குறாரு. யார் தடுத்தது? ஐயா உங்களை போக விடாமல் தடுத்தாங்க ஐயா, பேச விடாமல் யார் தடுத்தா? உங்கள் வாசல்லே தானே டியூட்டி போட்டு உட்காந்துருக்காங்க. ஆனந்த விகடன் ஒரு பத்திரிகை உங்கள் மடியிலே இருந்தது. மற்ற பத்திரிகைகள் எப்படா மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து விஜயை காட்டினா டிஆர்பி ஏறுதுங்கும் போது நீங்கள் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்க வேண்டாம், அதுக்கு தேவையில்லை. நீ ஒரு பேட்டியை கொடுத்து நீங்கள் இதை கொடுத்துருக்கலாமே. இப்பயும் ஒரு பேட்டி கொடுக்கலாம். இப்ப இல்ல, இப்ப பேசுறதுக்கு இது இல்லை. இன்னும் நாளைக்கு போய் என்னென்ன மாதிரி கதை கட்ட போறாருன்னு தெரியல. இது முழுக்க நான் என்னுடைய சந்தேகம், கரூர்ல ஒரு மாசிவ் விக்டரியை காட்டணும். அந்த வெற்றிக்கு உண்டான தயாரிப்புகள் பிரம்மாண்டமா இருக்கணும்.
அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா அதுக்கு ஒரு சென்டிமெண்ட் கலர் ஆனா கொடுக்கறதுக்காக இப்போதைக்கு இடைத்தேர்தல் அங்க வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தானே சொல்றாங்க. ஏன்னா நிறைய வழக்குகள் போடப்பட்டிருக்கு. ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்களினுடைய நிலைமை என்னவாகும் அப்படின்றதெல்லாம் இன்னும் தெரியல. அதுல இன்னும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இருக்குன்னு தான் அப்படின்னு தான் சபாநாயகர் சொல்றாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் இவ்வளோ சீக்கிரமாக அங்க இல்ல. போகணும்னு ஆனா கேள்வி இவங்க நினைச்சா சுலபமா செஞ்சிட முடியும். இப்போ நீங்க பிஜேபி விஜய்க்கு ஏன் அப்படி ஒரு நெருக்கடியை கொடுக்கணும்? ம். அதாவது இந்த இந்த இடைத்தேர்தலுக்கான தேதியை தேர்தல் கமிஷன் அறிவிக்கல. ஆமா. அது இவருக்கு எதிரான நடவடிக்கைன்னு ஏன் பார்க்கணும்? நான் இதுக்கு ஒரு பாசிட்டிவான நடவடிக்கைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னும் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு வரட்டும். விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்க 2 பேரும் ஒருபோதும் அவசியமே படாம இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்காக இன்னொரு 4 பேருக்கு வெயிட் பண்றாங்கன்னு நான் ஏன் கருதக்கூடாது? அப்போ விஜயின் பயணத்தை வச்சு அங்க இடைத்தேர்தல் வருவதற்கான சீக்கிரம் இடைத்தேர்தல் அது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடு தான். இன்னைக்கு வருதோ, நாளைக்கு வருதோ. அவரு ஒரு வாட்டி போனா ஒரு வாட்டி போறது தானே அவரோட கணக்குல இருக்கும். ஒரு வாட்டி தான் போவாங்க. அந்த அளவு தான் இருக்கு அவரோட பிரச்சாரம்லாம் அந்த லெவல்ல தான் இருக்க போகுது. இன்னைக்கு கூட காங்கிரஸ் மினிஸ்டர் அவரு இந்த துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கிற கமிட்டியில யுஜிசியை உள்ள கொண்டு வந்திருக்காரு. இது முழுக்க முழுக்க மத்திய அரசின் பிடியில் துணைவேந்தர்கள் நியமனத்தை கொண்டு போக போகுது. கவர்னர் தரப்பு யுஜிசியோட ரெப்ரசன்டேஷன்லாம் வரும்போது தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன் குறையும். அப்போ 5 பேர்ல 3 பேர் வந்து யூனியன் கவர்மெண்ட், 2 பேர் ஸ்டேட் கவர்மெண்ட்னா இந்த 5 பேர் இந்த எல்லா துணைவேந்தர்களும் பாஜக விரும்புறவங்க தான் வரப்போறாங்க. நீங்க எந்த பிரச்சனையில நீங்க மத்திய அரசோட ஃபைட் பண்ணீங்க? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டீங்க. 100 நாள் வேலை திட்டம் நம்ம முன்பே நேர்காணல பேசியிருப்போம். 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் ஆகுது. ஆனா அதுல செலவு தொகையில கிட்டத்தட்ட 40% தமிழ்நாடு ஸ்டேட் தரணும். இது ஒரு கடும் நிதி நெருக்கடி தமிழ்நாடு ஏத்துக்கவே இல்லை. இந்த யுஜிசி கேஸ்ல தமிழ்நாடு ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. வழக்கமாவே தமிழ்நாடு போட்ட வழக்குகள்ல பெரும்பாலும் சுப்ரீம் கோர்ட்ல ஜெயிச்சிருக்கு. இப்போது அவசரமா அதுவும் யாரு? காங்கிரஸோட ரைவல், பிஜேபியோட ரைவல் காங்கிரஸ்ல இருந்து வந்த மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆளுநரோட இணக்கமா இருப்போங்கிறாரு. இந்த அரசாங்கத்துக்கு ஏன் பிஜேபி பிரஷர் போட போகுது? அப்போ இவங்க நினைச்ச தேதியில இவங்க நினைச்ச டைம்ல தான் அந்த தேர்தல் நடக்கும். நான் அப்படிதான் சந்தேகப்படுறேன். ஏன்னா இவர்கள் பாஜகவுக்கு எதிராக வலுவாக தங்கள் குரலை எடுத்து வைக்கவே இல்லை. அவ்வளவு வேணாம். சிபிஎம் இது வரைக்கும் எல்லாத்துக்கும் நெருக்கடியான கேள்விகளுக்கு பதிலே சொல்லல. இல்ல ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒவ்வொரு விதமான அரசியல் ஸ்டைல் இருக்கு. அதுல வந்து திமுக தன்னுடைய பாஜக எதிர்ப்பை மையப்படுத்தி மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் விஜய் திமுக தான் தன்னுடைய எதிரியாக ஒரு வில்லனாக சித்தரித்து பிரச்சாரம் பண்றது அவருடைய ஸ்டைலா இருக்கு. அதுல பாஜகவுக்கு நீங்க உங்க ஸ்டைல்னா உங்க ஹேர் ஸ்டைல் நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். உங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டைல் வந்து என்னோட அடிமடியில கை வைக்குதுன்னா நான் கேட்பேன்ல. இப்போ கிராமப்புற பொருளாதாரத்தை நீங்க உங்களுக்கு மோடியோட இணக்கமா இருக்கிறதுக்காக நீங்க கிராமப்புற பொருளாதாரத்துல விட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா 5000 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா தமிழ்நாட்டுக்கு செலவு வரப்போகுது. என்ன செய்வீங்க? தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் காரங்க சூரப்பா மாதிரி வந்த ஆளுங்க எல்லாரும் அங்கே உட்காந்தாங்கன்னா மகாபாரத கிளாஸ் நடக்கும், சமஸ்கிருத பாடம் வரும். இங்க இடஒதுக்கீட்டுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வருமோ அந்த 10% இடபிள்யூஎஸ் அடுத்து கொண்டு வரலாம். 1008 பிரச்சனை இருக்குல்ல. நீங்க கை வைக்க போறது ஏன் அடிமடியிலையாச்சே? இது வரைக்கும் தென்னிந்தியாவில் இருக்கிற தொழிற்சாலைகள்லாம் நார்த் இந்தியா கொண்டு போனாங்கன்னு சொல்லி தென்னிந்திய முதலமைச்சர்கள் சண்டை போட்டாங்க. இவங்க இணக்கமா இருக்கான்னு விட்டு கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? ஆனா சட்டமன்றத்திலே பட்டவர்த்தனமா ஓப்பனா முதல்வரே பேசினாரே, நாங்க வந்து எதற்கெடுத்தாலும் கண்மூடித்தனமாக பாஜக எதிர்ப்பை செய்ய போவதில்லை, மக்கள் நலம் தான் முக்கியம்னு சொன்னார். அதை விட பிரமாதமா சபாநாயகர் ஒன்று சொன்னாரு. வன்னி அரசு பாஜகன்னு சொன்ன உடனே பதறி எழுந்துட்டு ஏதோ தோல்ல சூடு வச்ச மாதிரி பதறி எழுந்து அதெல்லாம் சொல்லாதீங்கன்றாரு. வன்னி அரசு மன்னிச்சுங்கன்றாரு. அந்த 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 பேச்சை நிறுத்துறாங்க. நீங்க பாஜகவோடு நாங்க சண்டை போட மாட்டோங்கிறத தினசரி எப்படி விசிகாவும் கம்யூனிஸ்டும் நாங்க 5 வருஷம் ஆதரவு கொடுப்போம்னு தினசரி சத்தியம் பண்ண வேண்டியிருக்கோ, அதே போல நாங்க பாஜகவை ஒண்ணும் பண்ண மாட்டோம்னு சத்தியம் பண்ற மாதிரி தான் இவங்களோட நடவடிக்கைகள்லாம் இருக்கு. அண்ட் ஓகே, அது இன்னொரு புறம் இருந்தாலும் கூட இந்த கரூர் பயணம் என்பது பல்வேறு விஷயங்கள்ல ஒரு மோசமான ஒரு மாடலா அவங்க உருவாக்குறாங்க. ஒரு 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 சாவுக்கு விசாரிக்க போற மாதிரி தானே கணக்கு டெக்னிக்கலா இவங்களோட இதுல. அங்க என்ன ரோட் ஷோ வேண்டி இருக்கு நமக்கு தெரியாது. இன்னொரு பிரச்சனை பாருங்க, அரசாங்கம் அன்று என்ன கேட்டது? ஊருக்கு வெளியில கூட்டத்தை நடத்து, பொதுக்கூட்டம் மாதிரி நடத்து, பிரச்சனை இல்லை, இதானே அரசாங்கம் சொன்னது. இதைத்தானே நீ சதின்னு சொன்ன. இன்னைக்கு அதை தானே செய்ய போறாங்க. ஊருக்கு வெளியில 10 ஏக்கர் இடம், இன்னைக்கு அரசு செலவு நடக்கும், அவ்வளவுதான். அதாவது நான் வந்து பைசா செலவு இல்லாம வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போனோம். இப்ப கவர்மெண்ட் இருக்கு, அதனால கவர்மெண்ட் செலவுல நடத்துறேன், அதானே நீங்க சொல்ல வர்றது. அதுல 10,000 பேர் உட்கார்ற இடத்தில் 5,000 பேருக்கு அனுமதி.
20,000 பேருக்கு தண்ணி பாட்டில், இத்தனை அந்த மற்ற ஏற்பாடு பெட்டி பெட்டியாக பிரித்து வச்சிருக்குது. இதெல்லாம் அன்னைக்கு பண்ணியிருக்கணுங்க. இதில் எதையாவது ஒன்று செஞ்சு தொலைங்கன்னு சொன்னது தான் நீங்கள் சதின்னு சொன்னீங்க. தனி பாட்டில் கொடுக்கறதுங்கிறது காலை மத்தியானத்துலேருந்து நின்னாங்க. வர்றது என்ன இப்போ வரைக்கும் விளக்கம் கொடுக்கலையே. அரசாங்கத்தில் என்ன இவர் சொல்லாமல் கடைசி நேரத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் இவர் மீது வைக்கப்பட்ட கேள்வி என்ன? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த கேள்வியை வச்சாங்க. எப்போ வர்றேன்னு சொல்லிட்டு எப்போ வந்தீங்க? இந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட பதில் வரலையா? அதிகாரப்பூர்வமாக அவங்க போட்டிருந்தாங்க. மத்தியானம் வருவார், காலையில் நாமக்கல் வருவார், மத்தியானம் இங்கே வருவாருன்னு அவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்க பொதுச் செயலாளர் போட்டிருக்காரு. எதுக்குமே பதில் சொல்லாமல் இப்போவும் நாளைக்கு வந்து அவர் என்ன சொல்ல போகிறாரு? சதி பண்ணாங்க, என்னை வர வைக்காம பண்ணிட்டாங்க. அவர் என்ன நாளைக்கு காட்ட போறாருன்னா, பாத்தியா என்ன சொன்னல, இந்த ஜனங்களை தானே, இந்த ஜனங்க சாவுக்கு காரணம் தானே என்ன சொன்னேன், அந்த ஜனங்களே வந்து நிக்க வச்சிட்டேன் பாத்தியா, என்ன வருவடம் பண்ணீங்களே, இங்க நான் வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது சினிமாக்காரர்கள்ட்ட ஒரு இயல்பு உண்டு. தனக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்கள தாம் படத்துல சான்ஸ் கொடுத்து தன்னையே அவங்கள வாழ்த்தி பேச வைப்பாங்க. ரஜினியை எதிர்த்து ஏடிஎம்கேல இருந்து மனோரமா ரஜினியை எதிர்த்து பேசினாங்க. படையப்பா படத்துல மனோரமாவுக்கு வாய்ப்பு கொடுத்து ரஜினியை பத்தி பாராட்டி பேச வச்சாரு. சிலர் வந்து சில நல்ல சினிமாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு அந்த மாதிரி பிரச்சனையை தீர்ப்பாங்க. சில பேர் கூப்பிட்டு வச்சு கேரக்டர் இதெல்லாம் கொடுக்காம பழி வாங்குவாங்க. இது இவங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இப்போ வந்து என்னன்னா அந்த சீனை போட போறாங்க. நாளைக்கு வந்து திமுக மேல திரும்ப பழிய போட போறாங்க. இது ஆபத்தானது என்னன்னா, பாஜக இந்துக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள்னு ஒரு பிரச்சாரம் பண்ணதுலயாவது ஒரு லாஜிக் இருந்தது. நாம அப்படின்னு அவங்க இந்துக்களை கன்சாலிடேட் பண்ணாங்க. இவரு நான் பாதிக்கப்படுறேன்றார். இல்ல விஜயினுடைய மெத்தட் ஆஃப் பாலிடிக்ஸை வந்து திமுக கணிக்க தவறிடுச்சுன்றதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல இந்த டிசாஸ்டர்ல எனக்கு முற்றிலும் மாறுபட்ட கருத்து இருக்கு. அதாவது இந்த ரேஸ்ல எல்லாரும் ஒரு குதிரையில பணம் கட்டினாங்கன்னா, இது சொத்த குதிரையில வேறு சிலர் பணம் கட்டினாங்க. சொத்த குதிரைன்னா இந்த சினிமா கவர்ச்சி, சோஷியல் மீடியா பிரச்சாரம் அண்ட் குழந்தைகள் வழியா ஒரு பிரச்சாரம் நடத்துறது, இது எல்லாமே ஜென்ரலா ஒர்க் அவுட் ஆகாது. வழக்கமா ஒரு அறிவார்ந்த சமூகத்துல இது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோங்கிறத விட தமிழ்நாட்டை ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்னு வேணா நான் சொல்றேன். இங்க இந்த மாதிரி ஒரு சென்சிபிளா இல்லாம வெறுமனே சினிமாவை தவிர வேறு எதையும் கன்சியூம் பண்ணாம, மூளைக்கான உணவா வெறுமனே பொழுதுபோக்கை மட்டும் எடுத்துக்கொள்ளாத, சீரியஸ்னஸ் இல்லாத, சும்மா ஒரு கியூரியாசிட்டியில ரிஸ்கி செல்ஃபி எடுக்கிற மாதிரி, ஒரு ஆபத்தான பைக் பயணம் போற மாதிரி, வாழ்க்கையோட முடிவுகளையும் ரொம்ப பொறுப்பு இல்லாம எடுக்கிறவங்க இவ்வளவு மெஜாரிட்டி இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. அவங்களும் அதை எதிர்பார்க்கல. அந்த மெஜாரிட்டி மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு. அந்த மாற்றம் விஜய வந்ததுனால, அதாவது மாற்றம் இல்ல எல்லாமே மாற்றம் தான். என்ன சொல்றது, இப்போ சாராயம் குடிச்சிட்டு இருந்ததுலேருந்து ஹெராயின் மாறுறது மாற்றம் தான். ஓகேங்களா? எனக்கு ஏன்னா சாராயம் வந்து கம்பேரிட்டிவ்லி சாராயம் ரெக்கவர் பண்ணக்கூடியது. சாராயம் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறது. ஹெராயினை வந்து சாராயத்தை வந்து கண்காணித்து தடுக்கிறது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. சாராயத்தை பிரச்சனை இல்லாமல் மாற்றுறது ஈஸி. ஹெராயினில் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த சேஞ்சை நம்ம ஒத்துக்கலாமா? இல்லை, நம்ம இந்த இதை விட்டுருவோம். ஒரு பிக் பாக்கெட்டு அடிக்கிறவங்க அல்லது வந்து ரோட்டில் கலாட்டா பண்ணுறவங்க, இந்த 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 தெருவை விட்டுட்டு இந்த தெருவில் பிக் பாக்கெட் நடக்குங்க, இந்த தெருவில் ரோட்டில் கலாட்டா பண்ணுவானுங்க வண்டி ஓட்டிட்டு, அடுத்த தெருவில் கொலகாரன் கழுத்த இருக்கிறவன்லாம் இருக்கிறான், அந்த தெரு மாற்றம் தான். போயிடலாமா? மாற்றம்னா உங்களுக்கு எந்த இடத்தில் மாறணும்னு உங்களுக்கு இவங்க எந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு மாற்றம் தேவைன்னு சொன்னவனுக்கு நம்பிக்கை இருந்தது. சொல்லுங்க, எந்த இடத்துல இருந்தது? யாருக்குமே அது குறித்து உரையாடுறதுக்கு அளவுக்குலாம் இல்லை. இது ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, எக்ஸுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் பல பேர்கிட்ட நம்ம வந்து பர்சனலா பேசும்போது கூட, இப்போ கரூர் சம்பவத்தை ஒட்டி கேட்கும்போது, கரூர்ல திமுக ஏதோ பண்ணிருக்கும் போலதான் தெரியுது அப்படின்னு படித்த இளைஞர்கள், ஐடில வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், மெத்த படித்தவர்கள், அவங்க வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நாலேஜ் இருக்கு, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல, விஜய் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட் வருன்றப்போ, அப்போ அந்த நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இந்த ஓவர் என்டர்டெயின்மெண்ட் திங்கிறவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் சுலபத்தில் கான்ஸ்பைரசி தியரியை நம்புவாங்க. சாமியார்கள் மடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கவங்கள்ட்ட ஒரு 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 சிஸ்டமேட்டிக்கலா ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்னன்னா, அவங்க செய்தியை அணுக விடாமல் தடுப்பாங்க. நிஜ உலகத்தின் யதார்த்தம் தெரியாம தடுப்பாங்க. அவர்கள்ட்ட நீங்க ஒரு சதி கோட்பாட்டை விற்பனை செய்வது ஈஸி.
சோ சிம்பிள். அந்த இடத்துல அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்ன? ஊசிய வச்சு குத்துனாங்க. இதெல்லாம் வந்து குற்றச்சாட்டு. மதியழகனோட மனைவி சொன்ன குற்றச்சாட்டு. அது ஒரு இத எதார்த்தத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவ்வளவு வெயிலான ஒரு இடம். அந்த இடத்துல தாங்க முடியாத அளவுக்கு கூட்டம் ஏறிக்கிட்டே போகுது. மத்தியானம் வந்தவங்க ஏன் அந்த இடத்த விட்டு கிளம்பலன்னு அவங்க வாயால சொன்னது என்னன்னா, "இவ்வளவு நேரம் நின்னுட்டோம். 5 மணி நேரம் இங்க நான் நின்னுட்டேன். இதுக்கு மேல பார்க்காம போனா எப்படி? 5 மணி நேரத்த நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்ல. இதுக்கு மேல நான் பார்க்காம போனா எப்படி? இந்தா வந்துருவாரு, இந்தா வந்துருவாருன்னு வெயிட் பண்ணி, வெளியில போக முடியாம மாட்டிக்கிட்டவங்க. வெளியில போனா இந்த இடத்த மிஸ் பண்ணிடுவோம்னு இழந்தவங்க. இதெல்லாம் தானே அவங்க அதுல இருந்தாங்க. இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்தா, அங்க மரணம் நிகழும் அப்படிங்கிறது உலகளாவிய ஒரு விதி. இந்த மாரி ஒரு கூட்டம் சேர்ந்ததுன்னா, கூட்டம் நடத்துறவங்க தான் கூட்டத்த கேன்சல் பண்ணணும். இதுக்கு முன்னாடியானது இந்த மாரியான பெருங்கூட்டம் இல்ல ஒரு கேள்வி முன்வைப்பாங்கல்ல, இப்போ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு காவல்துறைக்கு தெரியாமலா இருக்கும். தெரியாது. ஒரு ஸ்டாம்பிங் நடக்க போகுதுன்னா காவல்துறைக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா, அப்படி நீங்க ஒரு முடிவுக்கு வர்றீங்கன்னா, இந்தியால நடந்த எல்லா பெருங்கூட்ட மரணங்களையும் காவல்துறை வேணும்னே விட்டுச்சுன்னு நம்ம தான் சொல்லணும். எத்தன கோயில்கள்ல மரணம் நிகழுது இந்தியால? அப்ப எல்லாத்தையும் போலீஸ் கணக்குல எழுதுவோமா? பிரச்சனை அது இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல கூட்டத்தை ஒரு 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 கணக்கீடு இருக்கு. ஒரு சதுர மீட்டருக்குள்ள இவ்வளவு பேர் வரைக்கும் தான் தாங்கலாம். நீங்க இவ்வளவு பேர் தான் தாங்க முடியும்னு ஒரு அளவு இருக்கு. அதுக்கு மேல கூட்டம் வரும்போது நிறுத்துறதுக்கு ஒருவேளை நான் சொல்றேனே, இதுக்கு மேல கூட்டம் வரக்கூடாதுன்னு அந்த இடத்தில் காவல்துறை தடுத்திருந்தால், இந்த இந்த ரூட் கேங் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க அன்னைக்கு? இந்த இடம் 5000 பேர் தான்ப்பா தாங்கும். ஏற்கனவே 6000 பேர்கிட்ட இருக்காங்க. உங்கள விட முடியாதுன்னு சாலையை தடுத்திருந்தால், தாவேகா என்ன மாதிரியான பிரச்சாரத்த அன்னைக்கு எடுத்திருக்கும்? இல்ல அதுவுமே இங்க முன்வைக்கப்படுது. அந்த கேள்வியுமே இப்போ அரசியல் காரணங்களுக்காக தான் இப்படி ஒரு எதிர்வினை வரும்ன்றதுக்காகவே வந்து மக்கள் சாகட்டும்னு அன்றைய அரசாங்கம் விட்டுருச்சான்னு கூட கேட்க வாய்ப்பு அந்த இருக்குல்ல? மாரியான ஒரு 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 விஷயம். ஒரு மரணம் எந்த இடத்துல கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரையும் விட ஒரு அரச நடத்துறவங்களுக்கு தெரியும். அதிலயும் அரசு நிர்வாகத்தில் பல்லாண்டு அனுபவம் இருக்கிறவர்கள் திமுகல இருந்தபோது, எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயத்துல நீங்க ஸ்டாலினையோ, இந்த அமைச்சரவையில இருந்தவங்களோ குறை சொல்றது அபத்தத்திலயும் அபத்தம். அவர் இருக்க அந்த அந்த இந்த கடந்த 20, 25 வருஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட இதுல, இவர் தான் ரொம்ப கைண்டான பெர்சன். அவ்வளவு சுலபத்துல யார்ட்டயும் சண்டைக்கு போகாதார். ஸ்டாலின் தான். எங்கேயாவது யார்கிட்டயாவது அந்த மாதிரியான ஒரு நடத்தைய அவர் வெளிப்படுத்தி பார்த்திருக்கோமா? அவர் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி என் மேல கை வச்சீங்கன்னா என்ன நீங்க ஆகும் கைண்ட்னஸா இருக்கலாம். ஆனா அந்த கைண்ட்னஸ வந்து மத்தவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னு ஒண்ணு இல்ல. இருக்குல்ல. ஆனா, அப்போ இந்த மாரி ஒரு டைரக்ஷன யார் அப்பனா இந்த முடிவ யார் எடுத்திருப்பா? என்னமோ நடக்கட்டும். அப்படின்னு ஒரு முடிவை ஒரு மாவட்டத்துல இருக்கிற கட்சிக்காரர் எடுக்க முடியுமா? அப்படி கட்சிக்காரர் எடுத்தா போலீஸ்காரங்க விடுவாங்களா? ஏன்னா இன்டெலிஜென்ஸ் வேற ஒரு இதுல இருக்கு. எனிவே இவ்வளவு பெரிய ஒரு முடிவு தலைமைக்கு போகாம இருக்கு. அது ரொம்ப அபத்தத்திலயும் அபத்தம். நீங்க இப்படி ஒரு அறிவு எவனுக்கும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு சாவு வந்து ஒரு சதியினால தான் அந்த மாரி சாவு நடக்கும்னா, நீங்க எந்த கூட்டத்திலயும் இந்த ஜனங்க வந்து போய் மாட்டிட்டு சாவறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்ல இது அதுல அடிப்படை இவ்வளவு பெரிய இந்த கான்சென்ட்ரேஷன் வாதத்துல இப்போ ஒரு ஒரு அரசு நிர்வாகத்தை தன்னுடைய கையில வச்சிருக்கக்கூடிய அரசுக்கு, காவல்துறைக்கு இதுல ஸ்டாம்ப் இல்ல உயிர் போகும்னு தெரியாத பட்சத்துல, ஒரு நடிகருக்கு எப்படி தெரியும்? நடிகர் தன்னுடைய பிரச்சாரத்துக்காக வராரு. அவருக்கு இது எப்படி தெரியும்? இத்தனை மக்கள் சாக போறாங்க. அவர் காரணம்ங்கிறது இல்ல பிரச்சனை. அவர் பொறுப்பா இல்லையாங்கிறது கேள்வி. நீங்க பதில் சொன்னீங்களா இல்லையாங்கிறது கேள்வி. நீங்க சொன்ன நேரம் ஒண்ணு, வந்த நேரம் ஒண்ணு, அதுக்கு என்ன காரணம்ங்கிற கேள்வி கேட்க உரிமை இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு 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 ஷோ நடத்துறீங்க. ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறீங்க. அந்த இசை நிகழ்ச்சிக்குள்ள வரும்போது ஏதோ லைட் கீழ விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொன்னா, விசாரணையில இசை நிகழ்ச்சி நடத்துறவன் லைட் விழுவுனா நடத்துவான். ஆனால் அந்த நிகழ்ச்சியை நடத்துறவங்க பதில் சொல்லணும்ல. அவங்க விசாரணைக்கு வர்றாங்கல்ல. பட்டாசு வெடிக்கணும்னா பட்டாசு தொழிற்சாலை நடத்துறாங்க. பட்டாசு வெடிக்குது. ஏன் முதலாளிய அரெஸ்ட் பண்றாங்க? இதெல்லாம் அடிப்படையா விசாரணையில இருக்கிற ஒரு பார்ட் அது. அந்த இடத்துல வந்து அவர் தன்னுடைய நியாயத்த வந்து நிரூபிக்க கூடாதுன்னுலாம் யாரும் சொல்லல. பிரச்சனை அந்த அலட்சியம். பிரச்சனை அந்த இடத்துக்கு வருபவர்களுக்கு நாம வசதி செஞ்சு குடுக்கணுங்கிற பொறுப்பு இல்லாம இருந்ததுங்கிறது தான் சிக்கல். அவர் தான் காரணம்னு அவர் பிடிச்சு தள்ளி விட்டாங்கன்னு இங்க யாரும் சொல்லலையே. இவங்க தான் சொல்றாங்க. விஜய் தரப்புல தான் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே தவிர, இங்க குற்றம் சாட்டப்பட்டது அவர் இந்த மரணத்தை எதிர்பார்த்தார் அப்படின்னு கூட யாரும் சொல்லல. மரணம் நிகழும்ங்கிற கவனம் இல்லாம நடந்துகிட்டாருங்கிறது தான் குற்றச்சாட்டு. தண்ணி குடுக்கல. அது உண்மைன்னா அது குற்றம் தானே. அவ்வளவு பெரிய கூட்டத்தை குழந்தைங்களோட நிக்கிறவங்கள, அதுவும் கரூர் மாரி நிறைய வெயில் வெளிப்புறத்துல இருக்கிற இடம்.
உரைக்கிற இடம், அந்த இடத்துல இவ்வளவு நேரம் நிக்க வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு குறைஞ்சபட்ச கவலை கூட அந்த இடத்துல வரலையே. எந்த குரலில் ஐயோ என்னால இப்படி ஒரு இது சம்பவம் நடந்துருச்சேங்கிற கவலை யாரிடமிருந்து வெளிப்பட்டது? ஆனால் அவர் அந்த கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் கூப்பிட்டு எல்லார் கால்லயும் விழுந்தாரு, குழந்தைகள் காலில் கூட விழுந்து கதறினாருன்னு செய்திகள்ல பார்த்தோம்ல. நான் இது வந்து ஒரு ஒரு ஃபேப்ரிகேட்டட் எபிசோடுன்னு சொல்லுவேன். ஒரு காட்சி சீன், அது உருவாக்கப்பட்ட சீன்னு சொல்லுவேன். இந்த பாருங்க, நீங்க ஒருத்தர்கிட்ட அழுவலாம் ஒரு மாதிரி, இன்னொருத்தட்ட அதே மாதிரியெல்லாம் அழுவ மாட்டீங்க, மனப்பாடம் பண்ணி வச்ச மாதிரி. ஒரே டெக்ஸ்ட் அதுல வந்தது. ஒவ்வொரு ரூமா போனாரு, ஒவ்வொருத்தரா வந்தாரு. என்னால அதை நம்ப முடியாத ஒண்ணு இதுதான். இந்த மாதிரியான எழவு விசாரிக்கிற காட்சி வேறு எங்கும் நடந்திருக்குமான்னு தெரியல. பாதிக்கப்பட்டவர்கள் ஒருவருக்கும் ஒரு ரூமுக்கும் போய் விசிட் பண்ணி கரெக்டா அவங்க சோஃபால உட்காந்துருக்க, இவங்க கீழே உட்காந்து கையை பிடிச்சு அழுது, இந்த காட்சியே ஃபேப்ரிகேட்டட் மாதிரி தான் இருக்கு. இது கூட வெளிப்படையா வந்துச்சா? காட்சி கிடையாது. எல்லாமே மர்மமா இருக்கு. சந்திப்பு சவாலை தவிர, மேடையில ஏறி சவால் விடுவதை தவிர, பஞ்ச் டயலாக் பேசுறதை தவிர மீதி எல்லாமே நடந்ததாக சொல்லப்பட்டதுதான், பார்த்தவர்கள் சொன்னதுதான். எதுவுமே வெளிப்படையில டிரான்ஸ்பரன்சி இல்ல, அக்கௌண்டபிலிட்டி இல்லைன்னு சொன்னால் ஆட்சி மட்டும் இல்ல, எதுவுமே நீங்க செய்யற எந்த வேலையுமே விளங்காது. பிரச்சனை என்னன்னா, இவரை குறை சொல்றதை விடவும் சொசைட்டில ஒரு மெஜாரிட்டி செக்ஷன் ஒரு அல்ட்ரா என்டர்டைன்மெண்ட் மோடுல இருக்குங்கிறது தான் இப்ப அதை விட சீரியஸான பிரச்சனை. இத்தனைக்கு பிறகும் நம்மளால பழி போட முடியும், இத்தனைக்கு பிறகும் நம்மளால அந்த இடத்துல போய் ஒரு அரசியல் நடத்த முடியும்னு ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அதை நினைச்சு தான் வைத்தறிச்சலா இருக்கு. இவங்களை விடுங்க, இது வந்து ஒரு இவங்க இப்படிதான் நடந்துவாங்க, இது இவர்களுடைய மாடஸ் ஆப்பரண்டி, இவர்களுடைய இயங்கு முறை இதுதான். இதுல இவங்களை பேசியெல்லாம் இனி பிரயோஜனமே கிடையாது. நாம கவனம் செலுத்த வேண்டியது, இவ்வளவுக்கு பிறகும் இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்ட மரணங்களை அது ஒரு சதியா இருக்கும்னு நம்புற பொது மனோபாவமும், அதுக்கு அந்த மாதிரி அதுக்கு காரணம் ஒரு செந்தில் பாலாஜியா கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த சம்பவம் வேற எங்கேயாவது நடந்திருந்தா இந்த சதி கோட்பாடு சக்சஸ் ஆயிருக்குமா நமக்கு தெரியல. ஏற்கனவே கரூர்ல செந்தில் பாலாஜின்றப்போ அவர் ஒரு ஊழல்வாதி, அவர் ஊழல் செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்ற ஒரு பார்வை மக்கள் மத்தியில் இருந்ததுனால ஒருவேளை அவர் இது பண்ணிருப்பாரோன்ற அதன் மேலதானே ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. இந்த கேள்வி மாதிரி இது ஒரு ரொம்ப அவதூறு இல்லை, இது ரொம்ப வன்மமான ஒண்ணு. முதல்ல அவர் அங்க அரசியல் நடத்துவது, அந்த 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 கரூர்ல கரூர் இல்லைன்னா கூட விஜயால அரசியல் நடத்த முடியும். கரூர் இல்லைன்னும் போது செந்தில் பாலாஜி அரசியல் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நீங்க யோசிச்சு பாருங்க, அதுதான் அவரோட முழு கண்ட்ரோல்ல இருக்கிற டெரிட்டரி. கோயம்புத்தூர்ல அவர் மற்ற ஆட்கள் இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இவர் போறாரு, அவ்வளவுதான். தன்னுடைய இதுக்குட்பட்ட பகுதிகளில், தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட ஒரு பகுதியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கணும்னு ஒரு அரசியல்வாதி அடிப்படையில் யோசிக்கவே முடியாது. இது அப்பட்டமான. அதுல எனக்கு சொல்றது என்ன, அவர் பேர்ல ஊழல்ன்றது என்னது? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு தானே. இன்னைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபா போகுது இல்ல, அப்புறம் இன்னைக்கு போறது யாருக்கிட்ட போகுது? ஓகே, என்ன எனக்கு புரியல. அந்த ஏன் செந்தில் பாலாஜி ஊழலை பேசுவீங்களா? அதானி ஊழலை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதானி ஊழல் ஒட்டுமொத்த இந்தியாவோட பொருளாதாரத்தையும் அடிச்சு காலி பண்ணுது, இந்தியாவினுடைய நற்பெயரை சர்வதேச அளவில் காலி பண்ணுது. அப்போ உங்களுக்கு இது ஒரு அற்பத்தனமான வாதம். நான் ஊழல் நடந்திருக்காதுங்கிற ஆங்கிள் எல்லாம் நான் பேச வரல. இல்ல, நான் என்ன சதி கோட்பாடு ஒருவேளை ஏன் ஸ்ட்ராங்கா இருக்கான காரணம் இதுக்கு செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு நபரை காட்டி இவங்க தப்பிச்சுக்க வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். மேபி அவர் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுனால, இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது விஜயோட அரசியலை பத்தி அவர் ஏதாவது பேசியிருக்கலாம், நமக்கு அதனுடைய இது தெரியாது. ஆனால் அவர் ஒரு ஊழல்வாதி, அதனால அவர் இந்த மாதிரி பண்ணிருப்பாருன்னு சொன்னா, இன்னைக்கு அவர் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது இல்லையா? அது எதனால நடக்குது? அந்த ரிவெஞ்ச் தான். இப்போ அவர் அங்க போறாருல, 10ஆம் தேதி போறாரு, போகும்போது ஒரு ஹீரோ மாதிரி போகணும்ல. சவால் விட்டோம், செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு போகணும்ல. அது ஒரு பியோர் ஹீரோயிசம் ஆக்டிவிட்டி தான். அது முறியடிக்கப்பட்டிருக்கு, சட்ட ரீதியாக முறியடிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா இது 2 பிரச்சனைகளையும் ஒருங்கிணைப்பது அபத்தத்திலையும் அபத்தம். 2வது, நீங்க காமன் திங்ஸ் ஆர் காமன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துல இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பெருமளவு நம்பப்படுற விஷயம் நடக்க தான் வாய்ப்பு இருக்கு.
ஏன்னா செந்தில் பாலாஜி மீதும் புகார் வைத்து, ம். செந்தில் பாலாஜி மீதும் ஒரு சதி கோட்பாடு வைத்து அன்றைக்கு பேசப்பட்டது. அதனால அந்த கேள்வி கேட்கிறேன். அந்த இடத்துல அதை அதாவது அப்போது அவர் வந்து ஒரு வலுவான ஒரு நபர். கரூரோட அடையாளம் செந்தில் பாலாஜியோட ஏரியாங்கிறது அது. நீங்க அங்க போய் பஞ்ச் டயலாக் பேசணும்னா யாரை வச்சு பஞ்ச் டயலாக் பேச முடியும்? அங்க செந்தில் பாலாஜியை வம்பிழுத்து பஞ்ச் டயலாக் பேசும்போது தான் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த 10 ரூபா பாட்டு இருக்கு இல்லையா, கீழே அவர் மக்கள் அல்லாடுறாங்க, நெருக்கடிக்கு ஆளாகிறாங்கன்னும் போது தண்ணி பாட்டில தூக்கி போட்ட பிறகு பாடின பாட்டு அது. பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது. ஓகே, அது அது அந்த அந்த இது ஓரம் போகட்டும். இந்த இந்த இடத்துல சொல்றேன், 10 ரூபா பாட்டு பாடினீங்கல்ல, இன்னைய வரைக்கும் 10 ரூபாயை நிறுத்த முடியல. பல இடங்கள்ல 20 ரூபா போகுது. முன்பாவது கேமரா எடுத்தா பயப்படுவாங்க, இப்ப பயப்படுறதில்ல, எட்ராணி அப்படின்றாங்க. இன்னைக்கு லாஜிக் இருக்கிறவனுக்கு, ஒரு தர்க்க அறிவு இருக்கிறவன் என்ன கேட்கணும்னா, அன்னைக்கு அந்த 10 ரூபா அவருக்கு போச்சுன்னா, இன்னைக்கு 10 ரூபா யாருக்கு போகுது? செந்தில் பாலாஜி இருந்த வரை பெட்டி தூக்குறதுக்கு பணம் கொடுத்ததா கவர்மெண்ட்? அவர் இருந்த வரைக்கும் இடத்து வாடகை, கூடுதல் வாடகையை அரசாங்கம் கொடுத்துச்சா? அது நடக்கல. இன்னைக்கு மட்டும் எப்படி அது இதாகும்? அது ஒரு 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 சூப்பர்வைசர் பாக்கெட்டுக்கு எப்படி போகும்? 25% சம்பள இன்கிரிமெண்ட் போட்டிருக்கீங்கன்றாங்க. சிபிஎம்மோட யூனியன் அதை வந்து கடுமையாக ஆட்சேபிக்குது. என்ன கேட்காம நீ எப்படி இது போட்ட? இது பத்தாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 10 ரூபாய்க்கு அவங்களோட லோக்கல் ஆபரேஷன்ஸுக்கு ஒரு தேவை இருந்திருக்குங்கிற ஒரு விஷயம் அவர் சொன்ன ரெண்டுமே அபத்தமானதுங்கிறதுக்கு இந்த இடத்துல ப்ரூவ் ஆச்சு. இவங்க ஆட்சிக்கு வந்த 50 நாள்லயே இவர்களுடைய குற்றச்சாட்டு அபத்தமானதுன்றது ப்ரூவ் ஆச்சு. இப்ப சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டும் அப்படிதான். ரொம்ப சிம்பிளா சொல்றாரு அவர். 59 எம்எல்ஏக்கள் இருக்காங்க திமுக கிட்ட. 59 எம்எல்ஏல இப்ப விசிக இதெல்லாம் என்ன கதின்னு தெரியாது. சிபிஎம்மோ அதோ தெரியாது. பாமக வருமானு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வெறும் 59 எம்எல்ஏக்கள் இருக்கிற ஒரு கட்சி, 107 எம்எல்ஏக்கள் இருக்கிற ஒரு கட்சியோட காங்கிரஸ் 4ஆம் தேதி சாயங்காலமே துண்டு போட்டாங்க பனையூர் வாசல்ல. அப்ப கிட்டத்தட்ட கணக்கு என்ன ஆகுது? 107+5 112 சீட்டு ஆல்ரெடி இவங்கள்ட்ட இருக்கு. அவங்களுக்கு வேண்டியது இன்னொரு 5 சீட்டு. 5 சீட்டு தேவைப்படுற ஒரு கட்சியோட கிட்டத்தட்ட 80 சீட்டு தேவைப்படுற ஒரு கட்சி வந்து 5 சீட்டு தேவைப்படுற கட்சியோட பாஜகவா டிஎம்கே? அது லாஜிக் இருக்கு இல்லையா? ரெண்டாவது, இவ்வளவு நெருக்கடியான ஒரு நேரத்துல ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி 50 கோடின்னு கொடுக்கறது, இதெல்லாம் அடிப்படை அரசியல் தெரிஞ்ச யார் ஒருத்தனும் சொல்லுவான், அப்படி ஒரு ஆப்ஷனை ஒரு கட்சி சூஸ் பண்ணவே பண்ணாது. பண்ண வாய்ப்பும் இல்லை. அந்த இதுதான் எடுபட்டிருக்கு. இவங்க அந்த ஊர்ல 2 பேர் இருந்தாங்கிறத ஒரு ஆதாரமா போலீஸ் சமர்ப்பிக்குது. அரவிந்த் அக்ஷன் இதை வந்து கிட்டத்தட்ட முழுக்க எக்ஸ்போஸ் பண்ற மாதிரியான வாதங்களை அவர் ஒரு சிம்பிள் ட்வீட்ல வந்து அவர் இதுல இருக்கிற எண்ணற்ற ஓட்டைகளை அவர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு. என்னன்னா, அந்த இடத்தில் ஒரு 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 நாயக பிம்பத்தை நிறுவுவதற்கு செந்தில் பாலாஜியினுடைய கைது தேவை. அடுத்து ஃபைனலா நாளைக்கு போய் நீங்க சொல்றத போல அவர் ஹீரோயிஸ் மொமெண்ட் வந்து கொடுப்பாரு. என்னை தடுத்தாங்க, என்னை விட வரல, ஆனா இன்னைக்கு நான் வந்திருக்கேன், முதலமைச்சரா வந்திருக்கிறேன் அப்படின்னு நிறைய வசனங்கள் பேசக்கூடும். அதெல்லாம் இப்போ அதை முறியடிக்கிறது இருக்குல்ல, ஒரு அவர் வந்து சினிமாலேருந்து வந்ததுனால அவர் வந்து இந்தியா முழுமைக்கும் பிரபலமான ஒரு நபராக இருக்கிறார் சினிமா மூலமாக. அவர் சொன்னா பட்டி தொட்டி எங்கும் போய் சேருது. அதுக்கான ஊடகங்கள், அதுக்கான இணையதளங்கள் அப்படின்றது இருக்கு. இதை பிரேக் பண்றது ஒரு பெரிய வேலை இல்லையா? கண்டிப்பா வேலைதான். ஒண்ணு சொல்லலாம், ஹீரோயிசம், நீ உங்களை ஹீரோவா காட்டணும்னு நினைச்சீங்கன்னா, டிஎம்கே கவர்மெண்ட்ல கொண்டு வந்த தொழில் வளர்ச்சி சதவிகிதம் இருக்குல்ல, அதை ஓவர்டேக் பண்ணி காட்டுங்க. அது ஹீரோயிசம். மகளிர் விடியல் பேருந்து பேரை மாத்தின மகளிர் பேருந்துன்னு வச்சிங்க, சந்தோஷம். அப்படின்னா ஆம்பளைங்க ஏறக்கூடாதுன்னு எனக்கு தெரியல. விடியல் எடுத்தீங்கன்னா அது அந்த இது மாதிரி ஆகிட போகுது. இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும் கதையாக ஆக போகுது. மகளிர் விடியல் பேருந்துன்னா அது ஒரு பேரு. மகளிர் பேருந்துனா என்னது அது? அப்ப ஆம்பளை ஏறக்கூடாது அதுல? அப்ப அடுத்து என்ன பண்ணணும்? ஒண்ணு பேருந்தை கட் பண்ணணும், இல்ல மகளிரை கட் பண்ணணும். இப்ப கடைசியா அது வெறும் இதை முடிய போகுது. மொத்தமா பேர் எடுக்க போறாங்க. அந்த பஸ் ஏற்கனவே ஒரு 40% இருக்கும் சாதாரண பேருந்து, மற்றதெல்லாம் இது இருக்கும். அந்த எண்ணிக்கையை, சாதாரண பேருந்துகளோட எண்ணிக்கையை 70% மாற்றி எக்ஸ்பிரஸை 30% குறைச்சிங்கன்னா நீங்கள் ஹீரோ. சட்டம் ஒழுங்கு இங்கே சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு ரோட்டில் எந்த பொண்ணும் ஒருத்தனை லவ்வர் ரெஃப்யூஸ் பண்ணலாம், எவனும் வந்து பஸ் ஸ்டாண்டில் என் கழுத்தில் குத்த மாட்டான், எங்கேயும் பெண்களோட பணம் கிடைக்காது, எந்த பாலியல் துன்புறுத்தலும் நடக்காதுன்னு நிரூபிச்சு காட்டுங்க, அப்போ நீங்கள் ஹீரோ. இல்லையா, பாஜகவுக்கு எதிராக என்னோட கல்வி நிறுவனங்களை காப்பாற்றுவேன், எந்த திட்டங்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மையை பாதிக்கிற எந்த பிரச்சனைக்கும் இங்கே அனுமதிக்க மாட்டேன், திருப்பரங்குன்றத்தில் டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்ததை விட
என்னோட கவர்மெண்ட்ல இன்னும் பெட்டரா இருக்கும், இஸ்லாமியர்கள் கொஞ்சம் கூட பயப்படுறதுக்கோ அல்லது கவலைப்படுவதற்கோ காரணம் இல்லாத அளவுக்கு நான் இந்த மாநிலத்தை மாத்துவேன்னு சொல்லுங்க. அது ஹீரோயிசம். சவால் விடுறதுக்கு எவன் வேணா பண்ணுவான், எழுதி கொடுத்தா யார் வேணா பண்ணுவான். ஒரு ஒரு என்வாயர்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா யார் வேணா சவால் இல்ல, விடலாம். சவால் விடுறது சாதாரண ஆள் இல்லைன்றதானே இங்க பிரச்சனை. இருக்கட்டும், நான் இதுல பாருங்க, நீங்க என்ன வேணா இருக்கலாம். நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு பொருளை ₹1,00,000 வாங்கலாம், ₹10 வாங்குறீங்களா, அதெல்லாம் விஷயம் கிடையாது. பொருளோட பயன் என்னங்கிறது தான் விஷயம். அதனுடைய மதிப்பு தான் இங்க விஷயம். ஸோ அதை இவங்க வந்து பெரிய ஆதரவு இருக்கு, சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு பெரிய கவரேஜ் இருக்கு, மக்கள் பார்க்குறாங்க, பெண்கள் ஆதரவு இருக்காங்க, யார் வேணா இருக்கட்டும். ஹிட்லர் கூட மக்கள் ஓட்டு போட்டு வந்தவர் தான். என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்ல சில சேஞ்சஸை வந்து பெருசாக செலிப்ரேட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் வரணும், மக்கள் ஆதரவு இருக்குல்ல சார், செய்யுங்க. நான் ஹீரோயிசத்தை அந்த இடத்துக்கான தேவையிலேருந்து ஹீரோயிசத்தை காட்டுங்கன்னு சொல்கிறேன். பஞ்ச் டைலாக் பேசுறதுக்கு யார் வேணா பேசுவாங்க. தனுஷ், அதுக்கு அடுத்ததுன்னு சொல்லி ஒரு வண்டி ஆட்கள் இருக்காங்க. ஏத்துனீங்கன்னா 2 பஸ் அளவுக்கு கோடம்பாக்கத்தில் ஆளுங்க இருக்காங்க பஞ்ச் டைலாக் பேசுறதுக்கு. பர்ஃபார்மன்ஸை பண்ணி காட்டுங்க. அதுதான் விஷயம். அந்த இதில் ஹீரோயிசத்தை காட்டணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா 1000 விஷயம் இருக்கு. இதுதான் எனக்கு இதுதான் ஜனங்களுக்கு தேவை, இதுதான் ரசிகர்களுக்கு தேவைன்னா நம்ம மேற்கொண்டு பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. பட் திங் இஸ் தட் இவங்களுக்கு இவங்களோட பிளான் இதுதான், இவங்களோட தேவை இதுதான், அவ்வளவுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு மேல ஆதரவு இருக்குன்னு சொன்ன பல விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சாராயத்துக்கு விளம்பரம் தேவையில்லை. வைன் ஷாப்புக்கு யாராவது விளம்பரம் போடுறாங்களா கவர்மெண்ட்? இங்க இந்த மாதிரி சரக்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி எப்படி கூட்டம் போய் குமியுது? ஏன் சுண்டல் விற்கிறவன் நாட்டை காப்பாத்துங்கன்னு அவன் கத்துறான். இப்போ 10 ரூபா சுண்டல் விற்க மாட்டேங்குது, 20 ரூபா சுண்டல் விற்க மாட்டேங்குது, பாதி குண்டான தூக்கிட்டு போறாங்க. சாராயம் ஸ்டாக் இல்லை, டப்பா காலியா இருக்கு. யாரை கொண்டாடுறது? யாரு தேவை? நீங்க எது பெட்டர்னு சொல்லி வியாபாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சாராயம் தான் ஜெயிக்கும். எது நல்லதுன்னு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் சுண்டலை தான் சொல்லுவான். அவ்வளவுதான். நீங்க இந்த செலிப்ரேஷன்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது. இது போன்ற தவறுகளை பல சமயங்களில் மக்கள் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சலுகை கொடுக்கறதுக்கோ மக்கள் சலிச்சு போயிட்டாங்கிறதுக்கோ இல்லை. நீங்க இது வேணான்னு சொல்லி இடதுசாரிகளை ஜெயிக்க வச்சிங்களா? இல்லைல்ல. மாற்றம் வேணும்னு சொல்லி நீங்க வந்து மக்கள் நல கூட்டணி அது பேருக்கு இருந்துச்சு இல்லை, கம்யூனிஸ்டுக்கு ஒரு வேல்யூ இருந்தது இல்லை, இப்போ இருக்கு கம்யூனிஸ்டை மட்டும் செலக்ட் பண்ணணும்னு பண்ணாங்களா? அந்த இடத்துல வந்தது விஜய் தானே. கனகராஜு அவர் அந்த மாதிரி ஒருத்தர் வரலையே. அதனால இது பெரிய மாற்றம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் இவர் வந்த பிறகு நடந்த மாற்றம் என்ன? தலித் அரசியல் கிட்டத்தட்ட காணா போயிருக்கு. பேசுறவங்களே இல்லை. ஒருத்தர் எழுதுறாரு, ஷாக்கா இருக்கு, எவிடன்ஸ் கத்திர எழுதுறாரு, ஆணவ மரணம்னு எழுதுறாரு. எனக்கு சத்தியமா புரியல. அது எப்படி ஆணவ மரணம்னா என்ன வார்த்தை? ஒண்ணு ஆணவம் செத்து போச்சா, ஆணவம் மரணம் அடைந்ததா, இது என்ன கணக்கு எனக்கு புரியல. ஆணவ மரணம்னு எழுதுறாங்க. இனி தலித் பாலிடிக்ஸ் பேசுறதுக்கான வழிகள் அடைக்கப்பட்டுருச்சு. ரஞ்சித் எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. இவங்க பிஎஸ்பில இருந்து பெரிய குரல் வரல, இது போச்சு. அடுத்ததா கம்யூனிஸ்டுகள் ஒரு முட்டு சந்தில் இருக்கிற மாதிரி குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா மக்களுக்கான இந்த வெல்ஃபேர் பாலிடிக்ஸோ அல்லது தொழிலாளர் உரிமை அரசியலோ இனி எடுபடாது, இது அவ்வளவுதான்ற ஒரு அவநம்பிக்கையில் நான் பார்த்து பல கம்யூனிஸ்டுகளுக்கு சலிப்பும் சோர்வும் அவங்கள வந்து திங்குது. பெண் உரிமையோ திருநங்கைகளோட உரிமையோ இதை மாதிரியான முற்போக்கு அரசியலின் சவப்பெட்டியில கடைசி ஆணியை அடிச்சாச்சு. ஒரு பேரழிவுக்கு பிறகு மீண்டும் வேணா அது உருவாகலாம். அப்படி போராடுறதுக்கான ஆளே இங்க கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட்டுட்ட பிறகு அந்த ஆதரவுல செலிப்ரேட் பண்ண என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். இதில் கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி கொண்டாடுறவங்கன்னா அவங்களுக்காக நம்ம பரிதாபம் வேணா படலாம். ஏன்னா இவங்க எல்லாமே அவர்களுக்கு நடந்தால் மட்டுமே அவங்களுக்கு ஞாபகம் வரும். இதன் தீவிரம் எப்போ புரியும்னா, தான் வீட்டில் அது ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட் ஒன்று உண்டு. எப்போதும் கவனிச்சிங்கன்னா அவங்க பக்கத்து வீடு எரியும் போது கூட அவங்க டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நெருப்பு தான் வீட்டில் பிடிக்கும் போது தான் பிரச்சனையோட தீவிரம் அவங்களுக்கு புரியும். இது அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் ரொம்பவும் அவநம்பிக்கையோட நான் பெசிமிஸ்டிக்காக பேசுகிறதா இல்லை. இன்னொரு இதை விரும்பாத ஒரு 65% மக்கள் இங்கே இருக்காங்க. நாம் அவங்களோட வெல்ஃபேருக்கு பேசி ஆகணும், அவங்களோட புரிதலுக்கு பேசி ஆகணுங்கிறதுலாம் நான் ஒத்துக்கிறேன். பட் இந்த ஆதரவு ஒரு அரசை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. நம்ம அதற்கான பதிலாக தான் அதை நான் குறிப்பிட்டேன். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நன்றி.